அதுவும் இந்த சுக்கிர உரையில் நம்ம வந்து மகாலட்சுமி படம் வைத்து நம்ம மகாலட்சுமியோடைய ஸ்லோகங்கள் கூறி காயத்ரி கூறி சுக்கிர பகவானுடைய ஸ்லோகங்களும் சுக்கிர பகவானுடைய காயத்ரி கூறி நம்ம வந்து பூஜை செய்யும்போது நம்ம 2 பேருடைய அருளையும் அனுகிரகத்தையும் முழுமையாக பெற முடியும். சுக்கிர பூஜையில் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வெள்ளை பூக்களில் நீங்கள் சுக்கிர பூஜையில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய நற்பலன்கள் தரும். வெள்ளை வந்து சுக்கிர பகவானுக்கு, செவ்வரளி பூ வந்து மகாலட்சுமிக்கு. இதை வைத்து நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். நீங்கள் வந்து பாயசம் வைத்து நீங்கள் தெரியாது, ஆனால் ராகு காலம் ஒரு நாளைக்கு 2 முறை வரும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் ராகு காலத்தில் பண்ணும்போது அது வெற்றி அடையும். இப்போ ராகு காலம் யமகண்டம்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து பயமுறுத்தியே வச்சுட்டாங்க நம்மளை. இதுக்கு எல்லாருக்குமே கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய நேரம் அவங்களுடைய காலத்தை வைத்து அதுக்கு யாருக்கு வந்து அதில் வந்து ஒரு கெடுதலான ஒரு சூழல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ராகு காலமும் யமகண்டமும் வந்து ஒரு இதுவான ஒரு என்ன சொல்வது எதிர்மறையான விஷயங்களை வந்து கொடுக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே இந்த ராகு காலமாகட்டும் யமகண்டமாகட்டும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பூஜை எப்படி செல்வம் சேருவதற்கும் மகாலட்சுமியோட அருள் பெறுவதற்கும் சுக்கிர பகவானுடைய அருளை பெறுறதுக்கும் சுக்கிர பூஜை. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த நேரத்தில் அந்த 1லேருந்து 2 உட்கார்ந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமியோடைய காயத்ரியும் சுக்கிர பகவானுடைய காயத்ரியுமே நீங்கள் சொன்னாலுமே போதும். அதே மாதிரியே நீங்கள் விநாயகரை எங்கே பார்த்தாலும் யமகண்டத்தில் அவர் சரணாகதி அடைஞ்சிருங்க. அவர்கிட்ட போய் நின்று கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. சுத்துறதுக்கான வழி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள்